ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே. உன் வராகி அம்மா இப்போது நீ மன கஷ்டத்துல இருக்கிறன்னு சொல்லிட்டு உனக்காக ஆறுதல் சொல்வதற்காக உன்னை தேடி வரல. நீ உன் வாழ்க்கைய மத்தவங்க கையில ஒப்படைச்சிட்டு மத்தவங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டு மன வருத்தத்தோடு இருப்பதும், உன் வாழ்வில் நடக்கும் கவலைகளையே யோசிச்சு கண்ணீரோடு இருப்பதையும் பார்த்து பொறுக்க முடியாமதான் உனக்கு அன்பையும் ஆறுதலையும் கொடுத்து இனி உன் வாழ்க்கையில நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன்னு சத்திய விட்டு வாக்கு கொடுக்கவும் வந்துள்ளேன் என் செல்லமே. உனக்கான அதிர்ஷ்ட யோகமும் நீ ஜெயிப்பதற்கான ராசி யோகமும் வந்துவிட்ட பிறகு இன்னும் ஏன் தயங்கி கலங்கி நிற்கிற? இந்த வராகியம்மா நான் சொல்றத கேட்டு உன் வாழ்க்கைய உன் கையில எடுத்துக்கிட்டு நீ வாழ ஆரம்பி. உன்னை செதுக்கக்கூடிய ஒளியாக நீதான் இருக்கணும். சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஒளியை அடுத்தவர் கையில் கொடுப்பது போல நீயும் உன் வாழ்க்கையை அடுத்தவங்க கையில கொடுத்துட்டு நீங்களே என்ன செதுக்கிக்கோங்க, நீங்க சொல்றதையெல்லாம் நான் செஞ்சிடுறேன்னு சொல்லி சொன்னீனா, உனக்கான ஒளியை மற்றவங்க கையில கொடுத்தீனா அவன் தனக்கான சிலையை தனக்கு பிடிச்ச மாதிரி தானே செதுக்குவான். நீ உன் மனசு போல வாழணும்னா உன் உள்ளத்தில் நினைச்ச விஷயங்களையெல்லாம் நடக்கணும்னு நினைச்சீனா உன் உள்ளம் விரும்பிய சிலையை நீதானே உருவாக்க வேண்டும். இந்த உலகமே வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கைய உன் கைகள்ல உன் பொறுப்புல எப்படி எடுத்துக்கிட்டு நீ நினைச்சது போல வாழ ஆரம்பி என் செல்லமே. இனிமேலும் அடுத்தவர் கட்டுப்பாட்டில் இருப்பதோ அடுத்தவர்களுக்கு அடிமை போல் வேலை செய்து வாழ்வதோ வேண்டாம். உனக்கு பிடிச்ச விஷயங்களை, உனக்கு விருப்பமான விஷயங்களை நீயே செய்யக்கூடிய பிள்ளையாக மாறு. உன் மேல விருப்பம் இருக்கிற வரைக்கும், உன் மேல அன்பு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நீ சொல்றத கேட்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நீ செஞ்சது தவறுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா உன் மேலேயே வெறுப்பு வந்து உன்னை அற்பமாகவும் நினைச்சு மிதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க என் செல்லமே. அதற்கு முன்பாகவே நீ விழிப்புணர்வோடு கவனமாக பார்த்து நடந்துக்கோ. உனக்கு எது பிடிக்கலைனாலும் சரி, அதுக்காக அனுசரிச்சு போகாம அதனிடமிருந்து விலகி நிக்க பாரு. அது பொருளா இருந்தாலும் சரி அல்லது மனித உறவாக இருந்தாலும் சரி. பிடிக்காத விஷயங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு உன் உடலையும் உள்ளத்தையும் ஏன் வருத்தி கொண்டே வாழ வேண்டும்? பிடிக்காதது அருகில் இருந்தா வாழ்க்கை என்பதே நரகமாக மாறிடும் அல்லவா? அதனால பாதிக்கப்பட போறதும் நீதானே. அதனாலதான் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழுன்னு சொல்றேன். ஒரு முள்ளுகிட்ட இருக்கிற திறமை உன்கிட்ட இருக்கான்னு பாரு. ஒரு முள்ளை யாராவது காலில் மிதிச்சுட்டாங்கன்னா அது வேற வழியே இல்லாம அவங்க கையால குனிஞ்சு எடுக்க வேண்டியதாக தானே இருக்குது. அது மட்டும் இல்லாம அது தன்னை குத்தியவர்களை தன் காலில் விழ வைக்கும்படியும் அவர்களை தலை குனிய வைக்கும்படியும் செய்து விடுகிறது தானே. அப்படிதான் நீயும் இருக்கணும். உன்னை குத்தி காயப்படுத்த நினைக்கக்கூடிய மனிதர்களை உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படி உனக்கான கௌரவத்தையும் தன் நம்பிக்கையையும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் வளர்த்துக்கொள்ளேன் செல்லமே. அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கவனம் செதறாம, சிந்தனை அகலாமல் ஒரே நிலையில் உன்னுடைய மனசும் மூளையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும். நீ மட்டும் வெற்றியான ஆளாக மாறிட்டினா அப்புறம் எல்லாரும் உன்னால கைகட்டி தலை குனிந்துதான் நிற்கும் சூழ்நிலை உருவாகும் என் செல்லமே. ஆனா இது புரியாம என்ன பண்றது, எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை இப்படி, என் தலைவிதி இப்படின்னு வலியையும் வேதனையையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ எவ்வளவு வலிமையான பிள்ளை என்பதை இன்னும் உணரவில்லை என் செல்லமே. என்ன வலி வந்தாலும் வேதனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே நீ ஏத்துக்கிற. அதன் மூலமாக நீயும் வலிமை படைத்த ஆளாக மாறுகிறாய். எல்லாம் சந்தோஷம்தான். ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க போற? சரியான முடிவை தெளிவாக சிறப்பான நேரத்தில் எடுத்துவிடு என் செல்லமே. போதும், நீ மற்றவங்களுக்கு கஷ்டப்பட்டதும் போதும். உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு துன்பத்தை அனுபவிச்சதும் போதும். உனக்கு ஒண்ணுன்னா யாராவது வந்து செய்யறதுக்கு ஆள் இருக்கா? நீ உன் குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியே, அவங்களுக்கு இது பிடிக்கும் இவங்களுக்கு அது பிடிக்கும்னு எல்லாம் யோசிச்சு யோசிச்சு செய்யற. ஆனா உனக்கு கொஞ்சம் முடியாம போனா உனக்கு நீ எத்தனை பேர் உன் குடும்பத்துல வந்து நிக்கிறாங்கன்னு பாரு. இருளும் இன்பமும் துன்பமும் ஒளியும் எப்போதுமே நிரந்தரம் இல்லை என் செல்லமே. இருள் வந்தா அப்புறம் போயிட்டு ஒரு நாளைக்கு வெளிச்சம் வந்துதான் தீரும். இன்பம் வந்தா அது போல ஒரு நேரம் துன்பம் வந்துதான் தீரும். ஆனால் நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் எப்போதுமே நிரந்தரமாக உன்கிட்ட நிலைச்சு இருக்கும். நன்மை செஞ்சினா நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கும். தீமை செஞ்சினாலும் அதற்குரிய தண்டனையான தவறுகளை உன் வாழ்வில் நிச்சயம் நீ அனுபவிப்பாய் என் செல்லமே.
இது எப்போதும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நன்மைகளை மட்டுமே செய்து நல்ல பலன்களை அடைவதற்கான வேலையை பாரு. நீ இழந்த காலத்தை மீண்டும் அடைய முடியாதல்லவா? எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு உன்னால் யூகிக்கவும் முடியாது. உன் கையில இருப்பது இந்த நிகழ்காலம் மட்டும்தானே. அதை உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல பயன்படுத்தி கொள்ளப்பார். சில வழிகள் காட்டாத பாதைகளை வலியும் வேதனைகளும் உனக்கு காட்டி கொடுத்துவிடும். உன் வாழ்க்கைங்கிற நெடுந்தூர பயணத்துல கஷ்டமும் நஷ்டமும் மேடும் பள்ளமும் இன்பமும் துன்பமும் துயரமும் துக்கமும் எல்லாமே கலந்து வருவதுதானே வாழ்க்கை. ஐயோ என்னால முடியலையே, எனக்கு வலிக்குதே நினைச்சு நீ வழி மாறி போகவும் முடியாது. வழி மாறி போனாலும் வாழ்க்கையும் மாறி போயிடுமேன்னு செல்லமே. இல்ல நம்ம தடமாறி போனாலாவது சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சினா உன் வாழ்க்கையே தடுமாற்றம் ஆகி போயிடும். நேர்மையும் நியாயம்தான் எப்போதும் காலாகாலத்திற்கும் உனக்கு கைகூடவே இருக்கக்கூடிய விஷயங்கள். உன்னுடைய கருத்தும் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய பேச்சும் எதுவாக இருந்தாலும் நல்லா சிந்தித்த பிறகு பேசு. நீ என்ன யோசிக்கிறங்கிறத மற்றவர்களிடம் சொல்லு. ஆனா நீ இததான் சொல்ல வரன்றத அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக தெளிவாக பேச பழகு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்பவுமே யார் எதை சொன்னாலும் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருப்பதில்லை. எல்லாருக்குமே தான் சொல்றதுதான் சரி, தான் செய்வதுதான் சரி என்கிற எண்ணம் எல்லார் மனதிலும் ஆழ பதிந்துள்ளது என் செல்லமே. அதனாலதான் நீ பேசக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில பேச பழகு. அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கோ. அடுத்தவங்க பேசும்போது ரொம்ப நேரம் கவனிச்சு பாரு. அதுவும் நல்லா திறமையா பேசுறவங்களா இருந்தா அவங்க எப்படி பேசுறாங்க, எந்த நேரத்துல எப்படி மாறுறாங்க, எதுக்கேத்த மாதிரி பேசுறாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்து பேச கத்துக்கோ. இந்த உலகத்துல தைரியசாலியாகவும் துணிவாகவும் இருப்பது மட்டும் போதாது. அதே நேரத்துல நீ நல்லா பேச கத்துக்கணும். அதாவது ஆளுக்கு ஏற்றாற் போலவும் நேரத்திற்கு ஏற்றாற் போலவும் பேசக்கூடிய மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கெட்டதை கத்துக்கலைனாலும் நல்ல விஷயங்களை நல்ல மனிதர்களும் எப்படி அவர்கள் மனம் ஒத்துக்கொள்ளும்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்ளேன் செல்லமே. எப்போதும் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைனாலும் நீ பேசக்கூடிய விஷயமும் உன்னுடைய கருத்தும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதை எப்படி சொன்னா எதிரில் இருக்கவங்க ஏத்துக்குவாங்கன்னு யோசிச்சு பேசு. வாழ்க்கையில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் எந்த நிலைமை வந்தாலும் தன் நிலையில் மாறாமல் இருப்பவன் தானே தலை சிறந்த மனிதன். நீயும் உன் வாழ்க்கையை நினைச்சபடி வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையா இருப்பேன். இன்னைக்கு கிடைக்காத விஷயத்த நினைச்சு வாடி வதங்கி போகவும் வேணாம். எல்லாம் கிடைச்ச பிறகு நான் தான் எல்லான்னு ஆடவும் வேண்டாம். ஏன்னா எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா? உன்கிட்ட இல்லாதது உனக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உன்னிடம் இருப்பதை கொண்டு நீ ஆட்டம் போட்டால் அது பறிபோகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க கத்துக்கோ. என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏத்துக்கிட்டு கடந்து போக கத்துக்கோன்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். உன் வாழ்க்கையில் நிம்மதி தவழும்படி உனக்கான விஷயங்களை நான் நிச்சயம்